விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்ல துர்கா. டூருக்கு போன முதல் நாள் எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருந்தோம். அப்ப எப்படி இத பேச முடியும்? அதான் அப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், அடுத்த நாள் சொல்லிக்கலான்னு இருந்தேன். ஆனா அன்னைக்கு சாயங்காலமே என் அம்மாக்கு உடம்பு முடியல, உடனே கிளம்பி வான்னு போன் வந்ததால நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே ஊருக்கே போனேன். ஆமா. அதுக்கப்புறம் இப்பதான் உன்னை நான் நேர்ல பாக்குறேன். இதுக்கிடையில உனக்கும் சந்திரக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்ப கூட துர்கா ஏன் நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் டிவிலையும் சோசியல் மீடியாலையும் உன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா துர்கா, என்னதான் நடந்தது? ஏன் இவ்ளோ குழப்பம்? சந்துரு எங்க? சந்துருக்கு என்ன ஆச்சு? உன்னை பார்த்தா என் குழப்பம் தீரும், என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்னு நம்பி வந்தேன். ஆனா நீ இன்னும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. சாரி துர்கா, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். சந்திரக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையேடி. இப்ப எனக்கு எல்லா ஆதாரமும் எனக்கு எதிராவே இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரியா. உன்னை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, சந்துரு அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்லையா? சந்துருக்கு என்ன ஆச்சு? துர்கா, உனக்கு மட்டும் ஏன் துர்கா இப்படியெல்லாம் நடக்குது? ஆனா ஒன்னு சொல்றேன், இதுவும் கடந்து போகும். சரி பிரியா, உன்னை பார்த்து பேசுனது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிட்டு மறுபடியும் மீட் பண்ணுவோம். சரி துர்கா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்து நிப்பேன். தேங்க்ஸ், நான் வரேன். ம்.